Hi friends, welcome to my channel. Today topic LCM and HCF topic lesson 7 model 5 பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா least 4 or 5 digit numbers தான் இப்ப பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி லெசன் 1ல இருந்து லெசன் 6 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்துட்டு இதுக்கு வாங்க, அப்பதான் உங்களுக்கு இது புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். லீஸ்ட் 4 digit 5 digit நம்பர் இந்த டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுல இருந்து நிறைய எக்ஸாம்ல நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ல. அதனால இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 4 digit நம்பர்னா என்ன, 5 digit நம்பர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பாருங்க, நான் 99 கொடுத்திருக்கேன்ல, இது என்னன்னா ஹையஸ்ட் 2 digit நம்பர். இதுக்கப்புறம் இப்ப 100 கொடுக்குறேன். 100ன்றது என்னது, 3 digit நம்பர். ஆனா இதான் ஸ்டார்டிங். அதனால லீஸ்ட் 3 digit நம்பர் தான் 100. அப்போ 999ன்றது ஹையஸ்ட் 3 digit நம்பர். அப்ப லீஸ்ட் 4 digit நம்பர்னா 1000. 9999 ஹையஸ்ட் 4 digit நம்பர். இப்போ 10,000ன்றது லீஸ்ட் 5 digit நம்பர். அடுத்து நான் இருக்கு 99,999. இது ஹையஸ்ட் 5 digit நம்பர். இது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இப்ப நம்ம சம்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமானது. 4 digit நம்பர், 5 digit நம்பர் இதான் பார்க்கணும். லீஸ்ட் நம்பர் நம்ம இப்ப இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க சம்க்கு போலாம். இப்போ நம்ம 4 சம்ஸ் பார்க்க போறோம். இதுல நான் 2 மெத்தடுமே சொல்லித்தரேன். ஷார்ட்கட் மெத்தடும் பார்க்க போறோம், ட்ரெடிஷனல் மெத்தடும் பார்க்க போறோம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்குன்னு தோணுதோ அந்த மெத்தட் நீங்க போடலாம். வாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digit which is divisible by 4, 6, 8 and 10. என்ன கொடுத்துருக்காங்க, லீஸ்ட் 4 digit நம்பரை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இது 4, 6, 8 and 10 டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம லீஸ்ட் 4 digit நம்பர்னா என்ன ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். 1000 தான் லீஸ்ட் 4 digit நம்பர். அதை நம்ம ஷார்ட்கட்லயே பார்க்க போறோம், ட்ரெடிஷனல் மெத்தட்லயே பார்க்க போறோம். அப்புறம் இப்ப என்ன பண்ணணும்னா எப்பவுமே நம்ம பண்ற மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும். கொடுத்துருக்கிற 4 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். பண்ணும்போது 2ஆல பண்ணும்போது 2, 3, 4, 5 வரும். மறுபடியும் 2ஆல பண்ணும்போது 1, 3, 2, 5 வரும். மறுபடியும் 2ஆல பண்ணும்போது 1, 3, 1, 5 வரும். மறுபடியும் 3ஆல பண்ணும்போது 1, 1, 1, 5 வரும். மறுபடியும் 5ஆல பண்ணும்போது 1, 1, 1. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எல்சிஎம் 120 கிடைக்குது. ஆல்ரெடி நான் இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுல லாஸ்ட் வீடியோஸ்ல போட்டிருக்கேன். அதனாலதான் இந்த வீடியோல ஸ்பீடா போறேன். நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது புரியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 6 வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம எல்சிஎம் 120 கிடைக்குதா, ஷார்ட்கட் பாருங்க. 120 கிடைக்குதா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 3 வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். 3 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு தான் கிடைக்குது 360 கிடைக்குது. ஆனா நம்மளுக்கு 1000 இல்ல 1000 மேல இருக்கிற நம்பர் தான் வேணும். அதனால நான் என்ன பண்றேன், அடுத்து 8ஆல பண்ணி பாக்குறேன். 8ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது, 960 வருது. அப்புறம் இப்ப 960 வருது. 1000 தான் நம்மளுக்கு லீஸ்ட் 4 digit. அப்போ 960 வரதுனால அதுக்கு ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு நான் 9ஆல மல்டிப்ளை பண்றேன். 9ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1080 கிடைக்குது. இது 4 digit நம்பர். அப்போ இதுதான் லீஸ்ட் 4 digit நம்பர் ஷார்ட்கட். நெக்ஸ்ட் ட்ரெடிஷனல் மெத்தட் பார்க்கலாம். இப்ப 1000 எல்சிஎம் கண்டுபிடிச்சது 120. அப்படின்னா பண்ணனா நம்ம 1000 நம்மளுக்கு கிடைச்ச எல்சிஎம் 120ஆல டிவைட் பண்ணணும். இப்போ 8 டைம்ஸ் இருக்கு. 1000ல 120 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 டைம்ஸ் இருக்கு. 8 120s are 960. பேலன்ஸ் 40. இதுக்கு ஒரு ஃபார்முலா என்னன்னா, நம்ம டிவைட் பண்ண 1000 போடணும், பிளஸ் நம்ம எல்சிஎம் போடணும். எல்சிஎம் மைனஸ் ரிமைண்டர். இதுதான் இதோட ஃபார்முலா. இப்போ இது எல்லாமே நம்ம பண்ணோம்னா, இது மைனஸ் பண்ணிட்டு இது கூட ஆட் பண்ணோம்னா 180 வரும். இதுதான் இங்கே கிடைச்சிருக்கு. இது ட்ரெடிஷனல் மெத்தட். உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் ஈஸியா இருந்தா ஷார்ட்கட் போடுங்க, ட்ரெடிஷனல் மெத்தட் ஈஸியா இருந்தா ட்ரெடிஷனல்ல போடுங்க. நான் 2 மெத்தடுமே சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digit which is divisible by
18, 24 and 32. ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் மெத்தட்ல பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 4 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க. 4 டிஜிட் நம்பர் என்னது, 1000 தான். லீஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து நமக்கு 1000. இப்போ நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கிற நம்பரை வந்து நான் எல்சிஎம் பண்ணிருக்கேன். 18, 24, 32 வந்து 2ஆல பண்ணும்போது 9, 12, 16 வரும். அப்புறம் 2ஆல பண்ணும்போது 9, 6, 8 வரும். அப்புறம் 2ஆல பண்ணும்போது 9, 3, 4 வரும். அப்புறம் 2ஆல பண்ணும்போது 9, 3, 2. அப்புறம் 2ஆல பண்ணும்போது 9, 3, 1. 3ஆல பண்ணும்போது 3, 1, 1. மறுபடியும் 3ஆல பண்ணும்போது 1, 1, 1. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 288 எல்சிஎம் கிடைக்கும். எல்சிஎம் கிடைச்சோம்னா ஷார்ட்கட் மெத்தட் ஃபர்ஸ்ட் நம்ம 3ஆல மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 864 கிடைச்சிச்சு. ஆனா நமக்கு வந்து 1000க்கு மேலதான் கிடைக்கும். 1000 இல்ல 1000க்கு மேல கிடைக்கும். அதனால நான் இங்க 8 வந்ததுனால சரி 4ஆல மல்டிப்ளை பண்ணலாம்னு 4ஆல மல்டிப்ளை பண்றேன். 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 1152 வந்துருது. இப்போ நம்மளுக்கு 4 டிஜிட் நம்பர் கிடைச்சிச்சு. அதுதான் இதோட ஆன்சர். ட்ரெடிஷனல் மெத்தட் நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன், 1000 உள்ள வச்சுக்கணும். நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எல்சிஎம் இங்க போட்டணும், டிவைட் பண்ணணும். 3 டைம்ஸ் பண்ணும்போது 864 வருது. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 136 வருது. இப்போ நம்ம ஃபார்முலா படி 1000 அப்படியே போட்டுக்கணும். எல்சிஎம் மைனஸ் ரிமைண்டர் போட்டு ஆன்சர் வந்துடும். ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது போடுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். Find the least number of 5 digit which is divisible by 16, 18, 24 and 30. இப்போ நம்மளுக்கு 5 டிஜிட் கேட்டிருக்காங்க. 5 டிஜிட் நம்பர் கேட்கும்போது 5 டிஜிட் நம்பர் 10,000 தான் 5 டிஜிட் நம்பர். லீஸ்ட் 5 டிஜிட் நம்பர் வந்து 10,000. ஷார்ட்கட் மெத்தட்ல பாக்குறோம். அதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். கொடுத்துருக்க ரிமைண்டரை 16, 18, 24, 30. அதை 2ஆல பண்ணும்போது 8, 9, 12, 15. மறுபடியும் 2ஆல பண்ணும்போது 4, 9, 6, 15. மறுபடியும் 2ஆல பண்ணும்போது 2, 9, 3, 15. மறுபடியும் 2ஆல பண்ணும்போது 1, 9, 3, 15. 3ஆல பண்ணும்போது 1, 3, 1, 5. மறுபடியும் 3ஆல பண்ணும்போது 1, 1, 1, 5. மறுபடியும் 5ஆல பண்ணும்போது 1, 1, 1. அப்புறம் இங்க இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு எல்சிஎம் வந்து 720 கிடைக்குது. 720 கூட வந்து நம்ம 3 எல்லாம் பண்ணா ரொம்ப சின்ன நம்பர் ஆயிடும். அதனால வந்து நான் 10ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 10ல ஸ்டார்ட் பண்ணும்போது 7200 கிடைக்குது. நம்மளுக்கு 10,000 வேணும். அதனால 11, 12 எல்லாம் பண்ணா இதுக்குள்ளேயே தான் வரும். அதனால நான் ஒரு 13ல இருந்து பார்க்கும்போது 13ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 9360 வருது. அப்போ இது வந்து கொஞ்சம் பக்கத்துல வந்துச்சு. அதுக்கு அடுத்த நம்பர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் 14 பண்றேன். 14 பண்ணும்போது நான் வந்து 10,080 வருது. இது வந்து 4 டிஜிட் நம்பரு. லீஸ்ட் 4 டிஜிட் நம்பருக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் ட்ரெடிஷனல் மெத்தட். ட்ரெடிஷனல் மெத்தட்னா என்ன தெரியும், அப்படியே 10,000 வச்சுக்கின்னு எல்சிஎம் வந்து 720 அதால டிவைட் பண்றோம். 13 டைம்ஸ் இருக்கு. 13 டைம்ஸ் பண்ணும்போது 9360 வரும். இதுல இருந்து இது செப்பரேட் பண்ணா 640 வந்துருது. நம்ம ஃபார்முலா படி டிவிசிபிள் நம்பரும் அப்புறம் எல்சிஎம் மைனஸ் ரிமைண்டர் போட்டீங்கன்னா நம்மளுக்கு 10,080 வரும். இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4th, find the smallest 4 digit number such that when divided by 12, 18, 21 and 28 it leaves remainder 3 in each case. இந்த கொஸ்டின் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட். Find the smallest, least number, smallest number எல்லாம் வந்து 4 digit number கேக்குறாங்க. When divided by 12, 18, 21, 28 இதால டிவைட் பண்ணோம். நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து ரிமைண்டர் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 3 கிடைக்கணும் அப்படின்னு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஒன்னும் பண்ண வேணாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல அதே மாதிரி தான். பாருங்க, லீஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து நம்மளுக்கு 1000. ஷார்ட்கட் மெத்தட்ல பார்க்கலாம். அதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். கொடுத்த நம்பரை எல்சிஎம் எடுக்க போறோம். 2ஆல பண்ணும்போது 6, 9, 21, 14. மறுபடியும் 2ஆல பண்ணும்போது 3, 9, 21, 7. மறுபடியும் 3ஆல பண்ணும்போது 1, 3, 7, 7. மறுபடியும் 3ஆல பண்ணும்போது 1, 1, 7, 7. மறுபடியும் 7ஆல பண்ணும்போது 1, 1, 1. எல்சிஎம் என்ன கிடைக்குது, 252 கிடைக்குது. 252 கூட ஃபர்ஸ்ட் 3ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 756 கிடைக்குது. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் பண்ணலாம்.
252 கூட 4 பண்ணோம்னா 1008 கிடைக்குது. அப்போ இது 4 டிஜிட் நம்பர் கிடைச்சிச்சு நம்மளுக்கு. ஆனா 4 டிஜிட் நம்பர் கிடைச்சிச்சுன்னா அது மட்டும் போட்டுறக்கூடாது, லாஸ்ட் சம்ல அது விட்டுருக்கோம். ஆனா ரிமைண்டர் 3 கேட்டிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த நம்பர் கூட நம்ம 3m பிளஸ் பண்ணிக்கணும், ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இந்த ஆன்சரை வச்சு இந்த நம்பர் உங்களை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 3 வரும். நெக்ஸ்ட் ட்ரெடிஷனல் மெத்தட்ல பாருங்க, அதேதான் 1000 252 டிவைட் பண்ணோம், 3 டைம்ஸ் பண்ணுவோம் 756 வருது, பேலன்ஸ் 244 வரும். இப்போ ஃபார்முலா படி 1000 பிளஸ் எல்சிஎம் மைனஸ் ரிமைண்டர், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ரிமைண்டர் வந்து நம்ம ஆட் பண்ணணும், இது வரணுன்றதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம், பிளஸ் 3 போட்டுக்கிறோம். இப்போ இதெல்லாம் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 1011 வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கவர்மெண்ட் எக்ஸாம் வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.